நமஸ்காரம். இன்னியோட ப்ராவர்ப், live your life and forget your age. பியூட்டிஃபுல்ங்க. என்ன அழகாக இந்த ப்ராவர்ப் எழுதினவர் ரொம்ப அனுபவப்பட்டு எழுதியிருக்கார். ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. நிஜமாக ஐ எம் டூயிங் இட், ஐ எம் எக்ஸ்பீரியன்ஸிங் இட். இப்போ நான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஒன்றுத்தையும் நான் பகிர்றேன். நீங்கள் ஆமாம் நீங்களும் அந்த எக்ஸ்பீரியன்ஸும் நீங்களும் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. சரி, என்ன சொல்கிறா? லிவ் யுவர் லைஃப். நம்மளோட லைஃப் ஸ்பேன் எவ்வளவோ தெரியாது. அண்ட் அத்தனை பேரும் நம்மளை சுற்றி இருக்கிறவ அத்தனை செடி கொடி மரங்கள் எல்லாமே காட்ஸ் கிரியேஷன், அதில் சந்தேகமே இல்லை. ஸோ லிவ் யுவர் லைஃப். அப்போ என்ன அர்த்தம்? எந்நேரமும் ஒரு மினிட்டும் சுவாமி கொடுத்ததை ஒன்றுத்தையும் நம்ம ரசிக்கணும், அனுபவிக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். நீயும் சந்தோஷமாக இரு, இருக்கிறவாளையும் சந்தோஷமாக இரு. இதுதான் தாரக மந்திரம். இதுக்கு என்ன ஒரு பெரிய எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஹியூமன் மெடிசன் அப்படியா இருக்கணும். நம்ம அத்தனை பேரும் ஒவ்வொருத்தரும் ஹியூமன் மெடிசனாக இருக்கணும். அப்போ இந்த ஹியூமன் மெடிசன் அப்படின்னா நிறைய பேர் தனித்தனியாக மீனிங் தனித்தனியாக பிரித்து சொல்லிடுறான். ஹியூமனை தனியாக, மெடிசனை தனியாக அப்படின்னு சொல்கிறான். பட் நான் சொல்கிறது காம்பினேஷன். என்ன இதில் ஹியூமன் மெடிசன் அப்படின்னா ஒரு பெரிய சீக்ரெட் அடங்கியிருக்குது. இல்லை என்னன்னு கேட்டேன்னா, நம்ம கலோக்கியெல்லாம் நம்ம பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, அப்பா இன்னார் இருந்தால் நமக்கு ஒரு பக்க பலம்ப்பா, பெரிய பலம் அப்படின்பா. அவள் என்ன பண்ணுறா, ஏது பண்ணுறா, அவள் படிச்சிருக்காளா, பலமாக இருக்காளா, அதெல்லாம் அதே இல்லை. ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு மாரல் சப்போர்ட். அவள் இருந்தாலே அது நமக்கு ஒரு நிறைஞ்சி இருக்குப்பா, இவள் இருந்தால் இந்த இடமே ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கு அப்படின்பா. அப்புறம் இன்னார்கிட்ட நம்ம விஷயங்களெல்லாம் சொன்னால் நம்மளோட பாரம் கம்மியாயிடுறது அப்படிங்கிறா. அவள் உங்களுக்கு சொல்யூஷன் கொடுக்கல அப்படிங்கிறது இல்லை. அந்த மாதிரி ஒரு ஹியூமன் மெடிசனாக இருக்கா. இப்போ நம்ம இவாக்கிட்ட அத்தனையும் கொட்டிடலாம், அவள் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லை அப்படிங்கிறது. அதுதான் பின்னாடி என்ன சொல்கிறா பாருங்க, ஃபர்கெட் யுவர் ஏஜ். ஸோ இதுக்கு நிஜமாகவே நான் அப்படிதாங்க. நான் when I was in Hyderabad, நான் I was having a boutique. அப்போ அந்த பொட்டிக்கில் பார்த்தேன்னா எங்கள் ஓனர், அதாவது இந்த கடையோட ஓனர் கூட எங்களெல்லாம் கேலி பண்ணுவார். சரியான செக் போஸ்ட் அப்படின்பார். ஏன்னா என் கடையை தாண்டி போனோன்னா என் கடைக்கு ஏறாமல் போக மாட்டான். பட் ஏறினவ அத்தனை பேரும் புடவை வாங்குவா, துணி வாங்குவாங்கிறது கிடையாது. ஆனால் they will share lot of things. சம்டைம்ஸு பஜ்ஜி போட்டேரேக்கா, இந்தா உனக்கு பஜ்ஜி தரேன் அப்படின்னு அதுவும் கொடுத்துருக்கா, பஜ்ஜியும் கொடுத்துருக்கா. அதே சமயத்தில் பல விஷயங்கள் எங்கள்கிட்ட ஷேர் பண்ணுவா. பல இதெல்லாம் ஸ்பிரிச்சுவல் கிளாஸஸ்லாம் கூட நாங்கள் நடத்துவோம். ஸோ அந்த பொட்டிக் அந்த இது இட் இஸ் மல்டி பர்பஸ் யூஸ் ஆகும் அது. ஸோ நிறைய பேர் they will come across and they will share everything. சம்டைம்ஸ் எல்லாரும் என்னை விட வயசில் பெரியவாளாக இருப்பான். அப்போது அவள் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் அவள் ஏன் என்கிட்ட சொல்கிறான்னு சில நேரங்களில் நான் அப்படி கொஞ்சம் யோசனை பண்ணுவேன். அதுக்கப்புறம் நம்ம அவளுக்கு அட்வைஸ் கொடுக்குற அளவுக்கு நமக்கு அவ்வளோ பெரிய அனுபவங்கள்லாம் காணாது. ஆனால் அவளுக்கு என்னமோ என்கிட்ட சொன்னால் அவளுக்கு ஏதோ ப்ராப்ளம் சால்வ் ஆன மாதிரி ஒரு ஃபீலிங். ஸோ ரியலி ஐ ஆம் வெரி ப்ரவுட் டு சே தட் I was, I will be a human medicine. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஐ வாஸ். நிறைய பேர் என்கிட்ட நிறைய சொல்லுவாள், எனக்கு சம்மந்தமே இருக்காது, அவளோட ஃபேமிலி மேட்டருக்கும் எனக்கு சம்மந்தமே இருக்காது. பட் அவளுக்கு ஒரு பெரிய ரிலீஃப். என்கிட்ட எல்லாத்தையும் ஒப்பிச்சிட்டா அப்படின்னா அவளுக்கு அவ்வளோ பெரிய ரிலீஃப். இதில் ஒரு ஜென்ஸ் மாமாலாம் கூட வருவாள். ரேகா நீ என்ன சொல்கிற ரேகா, நான் என்னவோ பெரிய ஸ்காலர் மாதிரி, நீ என்ன சொல்கிற, நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு கேட்பான். அப்போது நான் சம்டைம்ஸ் ஐ வில் பி கொஞ்சம் இதாக இருப்பேன். அப்புறம் நான் சுவாமிகிட்ட சொல்லுவேன், நீங்கள் எல்லோரும் எங்கிட்ட விஷயத்த சொல்கிறேன், நான் உங்களுக்கு சால்வ் பண்ணுறேனோ பண்ணலையோ, ஆனால் என்னோடய கடையில் சுவாமி படம் எங்கள் அம்பாள் இருக்கா பாருங்கோ, அந்த அம்பாள் எல்லாத்தையும் கேட்டுருக்கா. அவள் மூலமாக நான் உங்களுக்கு பதில் கொடுக்குறேன். அதுதான் நான் பதில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் எல்லாத்தையும் சொல்கிறேன், அவள் கேட்குறா, அவள் என் மூலமாக பதில் சொல்கிறாள். அவள் she is giving me the answer and I am saying it. அவ்வளோதான். ஸோ இதில் my role is zero. அந்த மாதிரி நம்ம ஹியூமன் மெடிசனாக இருக்கணுங்க. அது எவ்வளோ ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம் தெரியுமா? அது
அந்த மாதிரி குவாலிட்டி நம்மக்கிட்ட கொடுத்துருக்கா, நம்ம 4 பேருக்கு நம்ம வந்து சொல்யூஷனாக இருக்கோம் அப்படின்னு நினைக்கும் போது அப்படி ஒரு ஆனந்தம். எங்கே போனாலும் அப்பா இவ வந்துட்டாப்பா, நமக்கு பெரிய பொறுப்பெல்லாம் விட்டுது, அவள் வந்தாச்சு, அவள் பார்த்துப்போம் அப்படின்னு. நான் பார்த்துக்கலையா அது எனக்கு தெரியாது. ஹவு ஃபார் ஐ எம் யூஸ்ஃபுல், ஹவு ஃபார் ஐ எம் பிக் எனக்கும் தெரியாது. ஆனால் அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இதெல்லாம் வந்து பைசா கொடுத்து வரக்கூடியது கிடையாது. ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம கெயின் பண்ணணும், இன்னும் ஜாஸ்தி ஆக்கணும் அப்படின்னா இந்த பிளாட்ஃபார்ம் வந்து இன்னும் நமக்கு ஜாஸ்தியாக இருக்குது. சரி, அங்கேருந்து ஹைதராபாத்லேருந்து என்னை கம் டு சென்னைக்கு நான் வந்ததுக்கப்புறம் கூட இங்கே புது சர்க்கிளில் எவ்வளோ பேர் தெரியுமா என்கிட்ட வந்து பேசுகிறான். நான் அப்போ தான் யோசனை பண்ணுவேன், ஏன் ஹைதராபாத்லேயும் அப்படி தான் பேசிகிட்டு இருந்தா, இங்கே வந்து ஐ டோன்ட் கோ டு எனிபடிஸ் ஹவுஸ். சென்னைக்கு நான் வந்ததுக்கப்புறம் ஐ டோன்ட் கோ டு எனிபடிஸ் ஹவுஸ், பட் பீப்புள் கம் டு மீ. ஐ டோன்ட் நோ. ஸோ காட் ஹஸ் கிவன் மீ தட் குவாலிட்டி. எனக்கு அது என்னன்னு எனக்கே தெரியல. ஸோ அவள் வந்து நம்மக்கிட்ட நீங்கள் என்ன சொல்கிறேன்றேக்கா, நான் இந்த மாதிரி விஷயம் இருக்குது, இந்த மாதிரி இருக்குது, தே கேட் அ சொல்யூஷன். இதனால என்ன ஆகுதுன்னா, ஐ எம் பீங் கனெக்டட் மோர் க்ளோசர் டு காட். அதனால தான் நான் அந்த ரேக்கி பிளாட்ஃபார்ம்லாம் கற்றுனதுக்கப்புறம் இன்னும் எனக்கு வந்து அஸ்திரம் ஜாஸ்தியாக எடுத்து. ஆல்ரெடி ஐ வாஸ் ஹேவிங் தட் குவாலிட்டி. அதுக்கப்புறம் வந்து நான் ரேக்கிலாம் கற்றுட்டு இந்த பிரயோகம் பண்ணினதுக்கப்புறம் இன்னும் ஐ எம் மச் க்ளோசர் டு காட். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, உடனே அவளுக்கு ஹீலிங்லாம் நான் பண்ணிவிடுவேன். அப்போ இந்த ஹீலிங்லாம் நான் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, இன்னும் அந்த பாண்டு ஜாஸ்தியாகுது. ஸோ நிஜமாகவே சொல்கிறேன், ஏஜ் முக்கியமே கிடையாதுங்க. வயசில் பெரியவாளாக இருக்கணும், சின்னவாளாக இருக்கணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாதுங்க. லிவ் யுவர் லைஃப். இருக்கிற வரைக்கும் 4 பேருக்கு உபகாரமாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். நீங்களும் சந்தோஷமாக இருங்கோ, இருக்கிற அட்மாஸ்பியரையும் சந்தோஷப்படுத்துங்கோ. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, வாழ்க வளமுடன் அப்படின்னு நம்ம எல்லாரையும் சொல்லும்போது எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா. அந்த ரூமாக இருக்கட்டும், அந்த இடமா இருக்கட்டும், அப்படியே சந்தோஷத்தில் உட்காந்துட்டு இருக்கு. ஸோ தே பர் ஃபர்கெட் எவ்ரிதிங். எங்களுக்கு நாங்கள் சுந்தரம் பஜன்லாம் நாங்கள் பாடும்போது அவள் க்ளீனாக ஒரே ஒரு குவாலிட்டி தான் சொல்லுவாள். இட் இஸ் நாட் தி த்ரோட். நீங்கள் வந்து நல்லா பாடணும் அப்படின்லாம் அது ஒரு கண்டிஷனாக இருந்தாலும், அந்த ஒரு ஸ்ருதியோட பாடணும், நல்ல பாட்டு கிளாரிட்டியாக இருக்கணும், அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் வெரி இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் என்ன சொல்லுவா அப்படின்னு கேட்டால், இங்கே வரக்கூடிய ஜனங்கள் அப்படியே தன்னறியாமல் கைத்தட்டணும், கண்லேருந்து தண்ணி வரணும். ஸோ அப்போ என்ன ஆச்சுன்னா, தே ஆர் ட்ராவலிங். அப்படி ஒரு ட்ராவலாரா, தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் பாடணும் அப்படின்னு சொல்லுவாள். ஸோ அப்போது யூ ஆர் மச் க்ளோசர் டு காட். ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணுறேன், அந்த பாட்டிலேயே அவளை அத்தனை பேரையும் நீங்கள் கூட்டிகிட்டு போயிட்டு, அதுதான் அவள் ரொம்ப இந்த இம்பார்ட்டன்ட் கொடுப்பாள். இந்த குரல் அப்படி இருக்கணும், எம்எஸ் சுப்புலட்சுமி மாதிரி குரல் இருக்கணும் அப்படிலாம் சொல்ல மாட்டான். அது ஒரு குவாலிட்டி, அதுவும் ஒரு கிளாஸ், அது ஒரு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டு. பட் அதை விட இம்பார்ட்டண்ட் என்னென்னா, நீ என்ன சாமி மேலே பாடுறியோ, விநாயகர் பாடுறியோ, முருகர் பாடுறியோ, அம்பாளை பாடுறியோ, யாரை பற்றி நீ பாடினாலும் அந்த 4 வரி பாட்டு இவ அத்தனை பெரிய தன்னை மை மறந்து கைத்தட்டணும், அப்படியே கண்ணில் தண்ணி அப்படியே வரணும். ஸோ தே ஷுட் ஃபர்கெட் தெம்செல்ஃப். அந்த அளவுக்கு நீங்கள் அப்போ தான் என்ன அர்த்தம்னா, அந்த காட் வந்து உங்களோட பாட்டை அப்படியே கேட்டுட்டார், அதுதான் அர்த்தம் அப்படின்னு சொல்லுவாள். ஸோ நிஜமாக இதெல்லாம் உண்மைங்க. ஸோ லிவ் யுவர் லைஃப், தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இப்போலேருந்து ஆஃப்டர் லிசனிங் டு மை வீடியோ, ஸ்டார்ட் லிவ் யுவர் லைஃப். ஓகே. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணாதவா பண்ணுங்க, கமெண்ட் அடிக்காதவா கமெண்ட் அடிங்க. அண்ட் இஃப் யூ ஃபைண்ட் மை மெசேஜ் இஸ் இன்ஃபர்மேட்டிவ், ட்ரை டு ஷேர் அமாங் யுவர் கான்டாக்ட்ஸ். பாய்.